ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் அதிக மகிழ்ச்சி. இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நாள்தோறும் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிந்தால் இந்த நிகழ்ச்சிகளை தாங்க அன்பாக கேட்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பல சேனல்களில் ஒளிபரப்புகிறோம். உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக நாடுகிறோம். இந்த நாளிச்சையினுடைய தலைப்பு என்னவென்றால், இவைகள் என்று மாறும், இவைகள் என்று மாறும். அல்லாவிட்டால் இதுவரைக்கும் இந்த பாடுகள், இதுவரைக்கும் இந்த போராட்டங்கள். எரேமியா குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தாயின் கருவிலேயே அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். எரேமியா 1 அதிகாரம் 5 கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவிலே அன்னை உருவாக்கினேன், தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எரேமியா புஸ்தகம் 10 அதிகாரம் 16 வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஐயோ நான் ஒருக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாயிருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். இது ஒரு பாவியின் குமரல் அல்ல, ஒரு பரிசுத்தவானினுடைய குமரல். அவர் சொல்லுகிறார், ஐயோ. இந்த ஐயோ என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், சகிக்க முடியாத, தாங்க முடியாத, கிரகிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றுக்குத்தான் ஐயோ என்று சொல்லுவோம். அது எப்பவுமே அடிக்கடி வர்றதில்லை. அந்த ஐயோ என்று சொல்லும் போதே ஒரு ஆதங்கம், ஒரு புலம்பல், ஒரு வேதனை. இங்கே பலருடைய வாழ்க்கையிலே இது நடக்கலாம். ஆரம்பத்திலே சொன்னேன், அவன் சொல்லுகிறான், நான் நொறுக்கப்பட்டேன். அடுத்த வார்த்தை, என் காயம் கொடிதாய் இருக்கிறது. இது மனித வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியங்கள். இவை நடக்கும்போது உலகம் 1000 காரியங்கள் நமக்கு சொல்லும். நீ தவறு செய்து விட்டாய், நீ தேவனை விட்டு விட்டாய், தேவன் மேலே பிரியமாய் இல்லை, தேவன் உன்னை சிற்றிக்கிறார், உலகம் 1000 சொல்லும். ஆனாலும் இந்த தேவ மனிதன், இவர் தாயின் கருவிலே தீர்க்கதரிசி, அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆனால் இவர் சொல்றார், நான் நொறுக்கப்பட்டேன். அன்பான கர்த்தர் பிள்ளையே, இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவங்கள். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களும் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை அத்தனை மனிதர்களுமே, ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை அத்தனை மனிதர்களுமே நொறுக்கப்பட்டவர்கள் தான். நொறுக்கப்படாத மனிதர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற எல்லா தேவ மனிதர்களும், வாழ்ந்து முடிந்த எல்லா தேவ மனிதர்களுமே இப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட மக்கள் தான். எத்தனையோ தேவ மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அவருடைய காயங்கள் கொடிது, நேரடியாய் பார்த்தேன். அவருடைய அந்த மரண தருவாயிலே என்னை கவர்ந்த என்னுடைய முன்னோடி பாஸ்டர் ஜீவானந்தம் அவரால் அதிகமாக நான் ஊக்குவிக்கப்பட்டேன். எந்த கூடுகையில் போனாலும் அவர் என்னை பயன்படுத்துவார். ஆரம்ப நாட்களில் பெரிய கூடுகையாக இருக்கும், ஆனால் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பார் என்னை பேச சொல்லி. அவ்வளோ பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை உடையவர். தன் மேடை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காத இந்த காலத்தில் 4 பேருக்கு முன்னாடி சொல்லுவார், இந்த தம்பியை பயன்படுத்துங்க, நல்லா பேசுவார், நல்லா கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பார், என்ன மாதிரி பேசுவார்னு சொல்லுவார். அவருடைய மரணப்படுக்கையிலே பார்த்தேன். ஒரு குறுகிய உடம்பு, கையெல்லாம் மெலிந்து, உடலெல்லாம் வற்றி போய், அதே போல நண்பர் ஜான் சாலமன் அவர்கள் அழகான தோற்றமுடையவர். அவர் மரணப்படுக்கையிலே அவரை பார்க்க முடியாத ஒரு நிலைமை. இவை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இவையெல்லாம் மனித வாழ்க்கையின் இயல்பு. மனித வாழ்க்கையில் இதெல்லாம் சர்வசாதாரணமானது. இதைத்தான் நாளை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய செய்தியினுடைய இன்னொரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். இவையெல்லாம் மாறும், எல்லாமே மாறும். உங்கள் காயங்கள் மாறும். அடுத்தவர் சொல்லுகிறார், நான் நொறுக்கப்படுகிறேன். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்பத்தால் நொறுக்கப்படலாம், பிள்ளைகளால் நொறுக்கப்படலாம், வாழ்க்கையில் நொறுக்கப்படலாம், கணவரால் நீங்கள் நொறுக்கப்படலாம். அநேக ஊழியர்கள் கூட நொறுக்கப்படுகிறார்கள் விசுவாசிகளால். எனவே தான் அநேக ஊழியர்கள் இன்றைக்கு ஊழியத்தொட்டு போயிடுறாங்க. அநேக மெய்ப்பர்கள் இன்றைக்கு சுவிசேஷர்களாய் மாறிவிடுகிறார்கள்.
காரணம் அந்த வசனம் போட்டிருக்குது, அது கொடிதாக இருக்கிறது. நிறைய பாஸ்டர்ஸ் தே பிகேம் இவாஞ்சலிஸ்ட். காரணம் என்னன்னா, வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் போராட்டங்கள். அவர் சொல்றாரு, என்னால் அது சகிக்க முடியாது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டியது. எத்தனை அருமையான வார்த்தை! திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு. அன்பானவர்களே, டோன்ட் ட்ரை டு ரன் அவே ஃப்ரம் த ப்ராப்ளம். பிரச்சனை விட்டு ஓட ஓட நீங்கள் முயற்சித்தால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். உங்கள் நிழல் உங்கள் பின்னால் தான் வரும். ஆனால் ஒவ்வொரு காயத்திற்கு பிறகும், ஒவ்வொரு நொறுக்குதலுக்கு பிறகும் ஒரு மாபெரும் வெற்றியை கற்று வைத்திருக்கிறார். எவரி பெயின் வில் கிவ் த கெயின், எவரி சாரோ வில் லீட் இன் டு சாங், எவரி மர்மரிங் வில் டேர்ன் இன் டு மியூசிக். உடைய முறுமுறுப்புகள் இசையாய் மாறும், உடைய போராட்டங்கள் வெற்றியாய் மாறும். போராட்டம் இல்லை என்றால் வெற்றியே இல்லை. இந்த நாளிலே அந்த எரேமியா சொல்லுகிற அந்த முதல் வார்த்தை, எரேமியான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் என்ன சொல்லுவேன். பல நேரங்களிலே நம்மால் செயல்பட முடியாத நிலைமை. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பேரலைஸ்ட். ஜெபிக்க தெரியும், ஆனால் ஜெபிக்க முடியாது. வசனம் தெரியும், ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஞாபகம் வராது. அவர் சொல்லுகிறார், நான் என்ன சொல்லுவேன். அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, இது சகிக்க வேண்டிய என் நோய். நிறைய பேருக்கு அது இல்லை. எனக்கும் அது இருக்குதான்றது பெரிய கேள்விதான். பிரசங்கம் ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த நேரங்களில் அதை நின்று சமாளிப்பது மிக கடினம். அவர் சொல்லுகிறார், நான் இதை சகிக்க வேண்டிய, ஆங்கிலத்தில் என்டியூரன்ஸ், அந்த பொறுமை. இந்த பொறுமை யோபின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எனவேதான் யாக்கோபின் நிருபத்தில் வாசிக்கிறோம், யோபின் அவனுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, அதன் முடிவையும் கண்டிருக்கிறோமே. இன்றைக்கு பல நேரங்களில் அந்த பொறுமை இல்லை. நம்ம நினைக்கிறோன்னா எல்லாமே உடனடியாய், நாம் வாழ்கிற உலகம் இன்ஸ்டன்ட் வேர்ல்ட், எல்லாமே உடனடியாய். தேவன் நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அவர் சொல்லுகிறார், இது நான் சகிக்க வேண்டிய நோய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது பிள்ளையே, நீ கடந்து போகிற கண்ணீரின் பாதை யாருக்குமே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, இதயத்தின் கசப்பு இதயத்துக்குத்தான் தெரியும், அந்நியன் அதை அறியான். இன்றைக்கு கணவனுடைய அந்த வேதனையை மனைவி அறிய முடியல, மனைவியின் வேதனையை புருஷன் அறிய முடியல, பெற்றோரின் வேதனையை பிள்ளைகள் அறிய முடியல. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். இதை ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஐ நோ. ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், இது என்று மாறும், எப்போது மாறும்? அன்புதேவ பிள்ளையே, நிச்சயமாய் எல்லாமே மாறும். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அந்த 20ஆம் வசனத்தில், எரேமியா 10:20, அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், என் கூடாரம் அழிந்து போயிற்று. நாம் கூடாரம் சொல்லும்போது வெறும் வீடு அல்ல, வாழ்க்கை, கனவுகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய தீர்மானங்கள். அவர் சொல்லுகிறார், என் கூடாரம் அழிந்து போயிற்று. அடுத்த வார்த்தை, என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின. த ஸ்ட்ராங் வேர்ல்ட். பல நேரங்களிலே நம்முடைய எல்லாமே நம்ம விட்டு அற்று போயிடுது. நம்முடைய ஜெபம் போயிடுது, நம்முடைய நம்பிக்கை போயிடுது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கயிறுகளெல்லாம் அற்று போயிற்று. எல்லாமே நம்ம விட்டு போயிடுது. ஜெப வாழ்க்கை போயிடுது, நம்பிக்கை போயிடுது. அது போலனா கூட அதை போக்கத்தக்கதான பல மக்கள் நம்ம சந்திக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ற, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல. யோபின் நண்பர்களை தான் சொன்னாங்க, நீ தேவனோடு இல்லை, தேவனை கைவிட்டுட்டாரு, அவர் உண்மையில கோபமா இருக்கிறார். உலகம் 1000 சொல்லும், பட் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த சகல நாட்களிலும் என்ற வார்த்தையை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சகல நாட்களிலும், இன்பத்தின் நாட்கள், துன்பத்தின் நாட்கள், துயரத்தின் நாட்கள், வேதனையின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள், கவலையின் நாட்கள், எல்லா நாட்களிலும் இங்கே அவன் சொல்லுகிற வார்த்தை, என் கூடாரம் அழிந்து போயிற்று. கூடாரம் என்று சொன்னால் அதில் வாசம் பண்ணுகிற மனைவி, பிள்ளைகள், எதிர்காலம், தொழில். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்து கொடிதான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது சகிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. நான்காவது தாங்க முடியாத வாழ்க்கை. இது நான் சகிக்க வேண்டிய நோய்.
நான் சொல்வது இந்த இந்த வியாதி மட்டுமல்ல, இந்த வியாதி அல்ல, இதற்கு மருத்துவம் உண்டு. ஆனால் உள்ளான நோய் இருக்கிறது. எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்க்கிறேன், தே ஆர் இன் டிப்ரெஷன். எத்தனையோ ஊழியக்காரர்கள் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பல தேவமனிதர்கள் இன்றைக்கு மன அழுத்தத்தில் வாழறாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் இவர் சொல்லுகிறார், அடுத்த வார்த்தை, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின. அடுத்து ஒரு வார்த்தை, இது அதை விட மோசம், என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். யோசித்து பாருங்கள், உங்களால் நன்மை பெற்றவர்கள், வளர்த்து ஆளாக்கினவர்கள், நீங்க நம்பினவங்க எல்லாம் ஒரு நாள் விட்டு போயிடுவாங்க. இதுதான் பக்தன் பாடினான், நாம் நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றில் விடுவார்கள். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. ஒருவேளை வேதம் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் திரையில் கூட பாருங்கள், அவர்களை ஒருவனும் இல்லை. அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள், ஒருவனும் இல்லை. இதான் உலகம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நோக்கி பார்த்தேன் ஒருவனும் இல்லை. எனவேதான் ஏசா 53, அவர் புயமே அவர் ரட்சிப்பாயிற்று. திரும்ப ஓசியாவில் வாசிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு. நீங்க நினைக்கலாம், அவர் ஜெபம் பண்ணுவார், இவர் ஜெபம் பண்ணுவார், அவர் என்ன தாங்குவார். இவர் சொல்லுகிறார் பாருங்கள், என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. அடுத்த வார்த்தை, என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. இதுதான் வாழ்க்கை. என் கூடாரத்தை விரித்து என்னுடைய திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இது 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 இவைகளெல்லாம் விட்டாலும் இவைகளைப் போல ஒரு சம்பவத்தை கடந்து போயிருக்கலாம். யாரும் இல்லை. ஆரம்பத்தில் சொன்னேனே, அழிந்து போயிற்று. இரண்டாவது அற்று போயிற்று. மூன்றாவது எல்லாம் போனது. அடுத்து தூக்கி கட்டுவார் யாரும் இல்லை. உன்னை தூக்கி சுமக்க யாரும் இல்லை என்றாலும் உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை தூக்கி சுமக்கிறவர், தாயின் கருவிலே உன்னை சுமந்தவர். அவர் சொல்லுகிறார், கல்லறை வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னை தூக்கி சுமக்க யாரும் இல்லை. அந்த வார்த்தையை படிக்கிறேன், அதாவது என் கூடாரத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க, என்னை புதுப்பிக்கிற யாருமே இல்லை. இதான் உலகம். அன்பான தேவ பிள்ளையே, நீ நம்பின எல்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம். உறவுகள் கைவிட்டிருக்கலாம், மக்கள் கைவிட்டிருக்கலாம், வாழ்க்கை கைவிட்டிருக்கலாம். ஆனால் கைவிடாத ஒரு தெய்வம். இதை குறித்து இன்னும் சத்தியம் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, இதுதான் வாழ்க்கையின் சவாலான நேரங்கள். இந்த வார்த்தையை நான் கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். வாழ்க்கையின் சவாலான நேரங்கள் இது எல்லாருக்கும் உண்டு. There are the times of challenges. ஒண்ணுமே இல்லை, பணமும் இல்லை, சுகமும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, கட்டின மனைவி இல்லை, பெற்ற பிள்ளைகள் இல்லை. அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு எல்லாம் இருக்கலாம். ஒரு நாள் வரும், நீ நம்பின, எதிர்பார்த்த, உன் நம்பிக்கைக்குரிய எல்லாரோட போயிடுவாங்க. பட் there is a God always with you. உன்னோடு கூட நடந்து வரும் தெய்வன். நான் நடந்து வந்த பாதையில் என்னை சுமக்கும் ஒரு தெய்வம். எனவே சோர்ந்து போக வேண்டாம். கேள்வி என்னவென்றால், இவைகள் என்று மாறும், நிச்சயம் ஒரு நாள் மாறும். நான் சொல்ல வந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே ஒன்று சொல்ல நம்புகிறேன், தேவன் உன் வாழ்க்கையை ராஜரீகம் பண்ணுகிறார். இதைத்தான் 10 வாசிக்கிறோம், கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்ல நம்புகிறேன், கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். அப்படியானால் எது சதா காலங்கள்? அருந்து போன நாட்கள், அற்று போன நாட்கள், விழுந்து போன நாட்கள், வியாதியின் நாட்கள். அவரே சொல்லுகிறாரே, ஒருவரும் இல்லை, என் கயிறுகள் எல்லாம் அற்று போயிற்று. கயிறு எதுக்கு தெரியுமா? இட் யுனைட்ஸ், ஒன்றை இணைக்கிறது, ஒன்றை கட்டுகிறது. சில பேருக்கு அந்த அந்த உறவுகள்லாம் போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் போயிருப்பாங்க. அண்ணன் தம்பி, என் செயலை பலமுறை சொல்லியிருக்கிறேன். யாருக்கு அந்த பாடுபட்டீங்களோ அவங்களால் பாடுபடுத்தப்படுறீங்க. யார் உங்களை விட்டு விலகினாலும், மலைகளை விலகினாலும், பருவ நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது. ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். அந்த கிருபை மாறாது, மறவாது. இதுதான் வாழ்க்கையின் இதுதான் கடினமான நேரங்கள். இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். God is always on the throne.
ஆங்கிலத்தில் சொல்வார்கள் காட் ரெயின்ஸ். அந்த இந்த ஸ்பெல்லிங் பாருங்க, REIGN. அந்த ரெயின்ஸ் என்ற வார்த்தைக்கு ராஜரீகம். இன்னும் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். நீங்க கேட்கலாம், இவைகள் ஏன் சம்பவிக்கிறது? இல்லை என்பவர்களே, உடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றம், ஒரு மாபெரும் அற்புதத்தை தேவன் மூலமாக செய்ய விரும்புகிறார். அந்த எரேமியாவின் அந்த முடிவை வாசிக்கும் போது கர்த்தர் எரேமியாவை கொண்டு மகத்தான காரியங்களை செய்தார். அந்த அந்த அதிகாரம் முடிக்கும் போது வெற்றியோடு முடிகிறது. ஆரம்பத்திலே தோல்வியோடு இருக்கலாம், ஆனால் வெற்றியோடு முடிக்கப்பட்டது. வாசித்து பாருங்கள். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தை இதில் இன்னொரு குறி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். கடைசி அதிகாரம் 33ஆம் வசனம், அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அன்புடைய பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உடைய வாழ்க்கையை மாற்றுவார், உடைய இல்லாமையை மாற்றுவார், எல்லாம் மாற்றுவார். ஆனால் அந்த ஒரு குறுகிய காலம், ஆரம்பத்தில் சொன்னேனே, சவாலான நேரங்கள். இதோடு கூட இன்னொரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வேதம் இருக்குமானால் என்னோடு கூட எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். தேவ ஜனங்கள் நொறுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், சித்திரவை செய்யப்பட்டார்கள், எல்லாம் இழந்து போனார்கள். சொன்ன அத்தனையும் காயப்படுத்தப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், அவருடைய கூடாரங்கள் தரைமட்டமானது. அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் ஒருத்தர் எழுப்பினார், எஸ்தர். நான் வாசிக்கிறேன் 4ஆம் அதிகாரம். அவன் சொன்ன, அந்த அரசன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அந்த தேசத்தையும் அந்த குலத்தையும் அழிப்பதற்காக எல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளை. அப்படியானால் இதுதான் வாழ்க்கையின் முடிவு. இடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, எல்லாமே அழிக்கப்பட்டது. திரும்ப இந்த 7ஆம் வசனம் கூட, 7ஆம் வசனம், எல்லாவற்றையும் யூதரையும் அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு அது கொண்டு போகப்பட்டது. எல்லாமே எதிர்மறையான வாழ்க்கை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் எதிர்மறையான வாழ்க்கை. இந்த 4:9 இந்த வார்த்தை, இந்த செய்தி மொர்தெகாய் கேள்விப்பட்டான். இந்த செய்தி அவன் கேள்விப்பட்ட போது அவன் எஸ்தருக்கு ஆள் அனுப்புகிறான். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டது, கவனிங்க. 12ஆம் வசனம், எஸ்தர் 4:12. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எஸ்தர் இந்த வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தாள். 13ஆம் வசனம், மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது. கவனிங்க, கொஞ்சம் கருத்தா அன்பா கேட்கிறேன். நீ ராஜாவின் அரண்மனை இருக்கிறதுனாலே மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று மனதிலே நினைவு கொள்ளாதே. மொர்தெகாய் யாரை சந்திக்கிறான், யாரை நம்புகிறான்? எஸ்தரை. யோசித்து பாருங்க. அந்த எஸ்தர் ஒரு மாபெரும் அற்புதத்தை, ஒரு காரியத்தை செய்தாள். அப்படி என்ன செய்தால்? அதே வசனம் 16ஆம் வசனம், அவள் சொன்ன ஒரு வார்த்தை, நானும் என் தாதிமாரும், அவள் சொல்கிறார், அள்ளும், அதாவது 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகுறேன். இதுக்கு என்ன சமம் கேட்கலாம்? அன்றைக்கு ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை, இங்கே ஒரு தேசத்து பிரச்சனை, ஏறக்குறைய எல்லாமே ஒண்ணுதான். ஆனால் அந்த பிரச்சனையை தேவன் மாற்றினார். வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தேசத்திலே அங்கே மகிழ்ச்சி உண்டாயிற்று, ஆரவாரம் உண்டாயிற்று. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ராஜாவின் அங்கே சூசான் தேசம் ஆர்ப்பரித்தது, மகிழ்ந்திருந்தது. சூசான் தேசம் நொறுக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது, எல்லாமே ஆளப்பட்டது. ஆனால் எஸ்தர் 8:15 சொல்லுகிறது, அதாவது சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது, மகிழ்ந்திருந்தது. அடுத்த வார்த்தை, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிருந்தது. அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, அந்த தேசத்திலே அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். கடைசி வார்த்தை 8ஆம் அதிகாரம், அதாவது அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்களாம்.
யோசித்து பாருங்கள். எந்த ஜனங்கள் விரோதமாய் பேசினார்களோ, எந்த ஜனங்கள் தேவன் விரோதமாய் வாழ்ந்தார்களோ, அதே ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அநேகர், அந்த வசனம் சொல்லுகிறது அநேகருக்கு பயம் சேர்ந்ததாம். அந்த பயம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பயம் அவர்களை பிடித்தது, அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதன் ஆரம்பத்திலே சொன்னேன், இவைகள் என்று மாறும், நிச்சயம் மாறும். காலங்களும் மாறும், காட்சிகளும் மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் இப்படிப்பட்ட நிலையில, நான் எரேமியாவிலே ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், எஸ்தர் ஒரு தேசம், தேவன் தனி மனித வாழ்க்கையும் ஒரு தேசத்தையே மாற்ற முடியுமானால் உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? ஒரு தேசத்தை தலைகளை மாற்றினார். பயம், வேதனை, கண்ணீர், திகில், இப்படிப்பட்ட தேசத்திலேயே ஒரு மகிழ்ச்சியை தர முடியுமானால் உன் வாழ்க்கையில அதை விட மேலான ஒன்றை தருவார். அவர் சொல்லுகிறார், மகிழ்ச்சியும் களிப்பும் ஆனந்தம் உண்டாயிற்று. இன்னும் 2 வசனம் சொல்ல விரும்புகிறேன். 143ஆம் சங்கீதம், சங்கீதம் 143 அந்த வசனத்தை தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்தான். 143ஆம் சங்கீதம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்கள் செவி கொடும், எனக்கு உமது உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் எனக்கு உத்தரவு செய்யும். இதே நிலைக்குள்ளே தாவீது கடந்து போனார். அவன் சொல்லுகிற வார்த்தை, என் ஜெபத்தை கேளும். 2வது, என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். 3வது, உமது உண்மையின்படியே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, தேவன் அவருடைய உண்மையின்படியே காரியங்களை செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், நான் உண்மை இல்லாதவன், ஆனால் அவர் உண்மை உள்ளவன். இதைத்தான் தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம். நாம் உண்மை இல்லாத இருந்தாலும் கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த உண்மை உள்ள தேவன் நிச்சயமாய் விழுந்து போன கூடாரத்தை, வாழ்க்கையில எல்லாம் நொறுக்கப்பட்டோம், காயப்படுத்தப்பட்டோம், உங்கள் பிள்ளைகள் உன்னை விட்டு போயிருக்கலாம், உங்கள் கூடாரம் விழுந்து போயிருக்கலாம், ஆனால் தேவன் அவருடைய உண்மையின்படியும் நீதியின்படியும் உங்களுக்கு மறுவுத்தில் அருளுவார். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை 7ஆம் வசனத்திலே, அவர் நான் குழியில் இறங்காதபடி ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார். பல இடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது எல்லாருமே. அதாவது குழி என்று சொல்லும்போது we are down. ஜபத்துல, வேத வாசிப்புல, ஊழியத்துல, எல்லாவற்றிலும் ஒரு குழி, ஜெபிக்க முடியாத நேரங்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் அப்பொழுதும் கூட தேவன் அவர் சொல்லுகிறார், இதே சங்கீதக்காரர் சொல்லுகிறான், என் நாவி எனக்குள் தேங்குகிறது. 4ஆம் வசனம், என் நாவி எனக்குள் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. இது தாவீதின் அனுபவம். யோசித்து பாருங்கள். கர்த்தரை காலத்தும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவமனிதன் சொல்லுகிறான், நான், அதாவது என் நாவி என்னில் தேங்குகிறது, ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல. அவரே சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே நான் கையெடுக்கிறேன். அப்படிப்பட்ட தாவீது சொல்லுகிறான், தேங்குகிறது. 2வது, என் ஆவி எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நீங்கள் அப்படி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சோர்வுகள், உங்கள் தயக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். 2 வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 10ஆம் வசனம் முடிந்தால் நீங்களும் இதை சத்தம் போட்டு சொல்ல முடிய அன்பாக கேட்கிறேன். 10ஆம் வசனம், அப்படிப்பட்ட நேரங்களில் நான் உமக்கு பிரியமான தேசம் எனக்கு போதித்தருளும். ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல என் மனம் போன போக்கு, உலகம் சொல்லுது, அறிவு சொல்லுது, அனுபவங்கள் சொல்லுது, ஊரார் சொல்றது, அதுதான் செய்கிறேன். ஆனால் பக்தன் சொல்லுகிறான், தேவனே, இப்படிப்பட்ட நேரங்களில் என் கூடாரம் அற்று போயிற்று, என் கயிறுகள் அற்று போயிற்று, கூடாரம் விழுந்து போயிற்று, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், என் நோய் கொடிதாக இருக்கிறது. இது ஒரு தீர்க்கனுடைய வார்த்தை. கவனிங்க, 1000 பேருக்கு ஊழியம் பண்ணுகிற அவருடைய வாழ்க்கையிலே காயங்களாம். வாழ்க்கை நொந்து போன ஒரு மனிதன் சொல்ல வந்த வார்த்தை. அவன் சொல்லுகிறான், அந்த நேரங்களிலே ஒரு அழகான வசனம், தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்குது, ஆங்கிலத்துல நீரே என் தேவன். சொல்ல முடியுமா? எல்லாம் போயிற்று, கொடிய காயம், கொடிய வேதனை, என்னுடைய கயிறு எல்லாம் அருந்து போயிட்டு, அதனா என்னுடைய
பிடிப்பு போயிடுச்சு, தேவனுக்கு பிடிப்பு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் அந்த வார்த்தை நீரே என் தேவன். அல்ல தமிழ் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆங்கிலத்தில் யூ ஆர் சோ குட். சொல்ல முடியுமா? எல்லாம் நடந்து, எல்லாம் போய், பிள்ளைகள் போனது, மனைவி புஷத்து போயிட்டா, எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அவர் சொல்றாரு நீர் நல்லவர். அந்த வார்த்தை ஆங்கில தமிழ்ல வேற மாதிரி போட்டுருது, உம்முடைய நல்ல ஆவி. ஆங்கிலத்தில் யூ ஆர் சோ குட். இது சொல்வதற்கு நீங்கள் நான் ரொம்ப நாள் டிராவல் பண்ணணும். இட் இஸ் நாட் ஈஸி டு சே தட். அந்த வார்த்தையை சொல்லுவது அவ்வளவு சுலபம் அல்ல, கடினமான ஒன்று. ஆனால் அவன் சொல்லுகிறான் நீர் என்னை நல்ல ஆவியானவர். அப்ப அவர் நல்ல ஆவியானவர், அவர் நல்லவர் அல்லவா? தமிழ் வேதத்துல நல்ல ஆவியானவர். அப்போ கூட சொல்றாரு நீ ரொம்ப நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இது கடினம். ஏன்னா வாழ்க்கையின் சம்பவங்கள், இந்த சவால் நம்ம சந்திக்கும் போது பாட்டு பாடலாம், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏசு நல்லவரா? கேள்விக்குறி. அந்த தாவி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீர் நல்லவர். அந்த வார்த்தை படிக்கிறேன், அந்த நிலையிலும் நீர் என்னை நடத்துவி. எத்தனை பெரிய வார்த்தை! திரும்ப படிக்கிறேன், எரேமியா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எல்லாம் போயிற்று, எவ்ரிதிங் ஹஸ் கான், எல்லாம் கடந்து போயிற்று. ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்கிறார் நீர் என்னை நடத்துவீர். அடுத்த வார்த்தை அதே 143ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், என்னை எல்லா இடுக்கணுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பீர். ஆமீன் சொல்வீங்களா? எல்லா இடுக்கணுக்கும் நீர் என்னை நீங்களாக்கி விடுவிப்பீர். ஏன் தெரியுமா? என் நீதி அல்ல, உம்முடைய நீதி. அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, உம்முடைய நீதியின்படியே என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதுல இன்னொரு வசனம் கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு வசனம், அதாவது அந்த வார்த்தை போட்டிருக்குது, சத்துருக்கள் அழிக்கிறார்கள், என் ஆத்துமா ஒடுங்கி போயிருக்கிறது, எல்லாம் உண்மை, ஆனாலும் என்னை விடுவிப்பேன். இந்த நாளிலே ஒருவேளை சத்துருவால், உறவுகளால், சொந்தங்களால், நன்மை பெற்றவர்களால் நீங்கள் அழிக்கப்படலாம். நான் சொல்லுவது உங்களோட ஆவி, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய செயல்பாடு எல்லாமே ஒண்ணுமெல்லாம் போயிருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு நான் உம்மை விடுவிப்பேன். ஏன் தெரியுமா? அதுல ஒரே ஒரு வார்த்தை, 143ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் உங்களை விட்டு விலகாது. உலகமே மாறலாம், தேவன் சொல்கிறார் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அந்த வசனம் போட்டு எழுதியிருக்கிறது, உம்முடைய கிருபையும் உம்முடைய நீதியும் அவர் உன்னை விட்டு விலகாது. அது அந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? யாரெல்லாம் உன்னை ஒடுக்குகிறார்களோ, இவையெல்லாம் உன்னை ஒடுக்குகிறதோ அவைகளை அவர் சங்காரம் பண்ணுவார். அந்த வசனம் போட்டிருக்குது, ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணுவார். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னார், நானும் நீதியினால் உடைய முகத்தை தரிசிப்பேன். எல்லாம் போனது. சொல்ல போனார் அன்பானவர்களே, எரேமியா குடும்பம் பாதிக்கப்பட்டது, எஸ்தர் தேசம் பாதிக்கப்பட்டது. அங்கே இந்த எரேமியாவை தூக்கி நிறுத்தினார். அவனுடைய வாழ்க்கை மாறிற்று, தேசம் பாதிக்கப்பட்டது, தேசமே மாற்றப்பட்டது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒடுக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். அல்ல, நான் சொன்ன வார்த்தை, என் ஆவி தேங்குகிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. யோசித்து பாருங்கள். ஆனாலும் அதுல இன்னொரு வார்த்தை, 6ஆம் வசனம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது. மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ட்ரை. எல்லாம் வறண்டு, ஜபம் போயிடுச்சு, வேதவாசம் போயிடுச்சு, ஊழியம் போயிடுச்சு, ஆத்தும பாரம் போயிடுச்சு. ஜஸ்ட் லைக் எ ட்ரை லேண்ட். தமிழ்ல வறண்ட நிலத்தை போல, இல்லை வறண்ட நிலத்தை போல. ஆனால் ஒன்று சொல்றாரு, இவர்களுக்கு மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய செய்தியுடைய தலைப்பை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இவைகள் என்று மாறும், சூன் அண்ட் வெரி சூன், நிச்சயம் மாறும். காலங்கள் மாறும், ஏனென்றால் காலங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இதைத்தான் அந்த ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, அவர் விடுவிக்காமற் போனாலும் இல்லை, நிச்சயம் விடுவிப்பார். எங்கெல்லாம் நீங்கள் விழுந்து போனீர்களோ இங்கே தூக்கி எடுப்பார். எங்கெல்லாம் நீங்கள் பரியாசம் பண்ணப்பட்டீர்களோ அங்கெல்லாம் உங்களை புகழ வைப்பார். யாரெல்லாம் உங்களை விட்டு போனார்களோ அவளை கொண்டு சேர்ப்பார். அவர் சொல்லுகிறார், இந்த வசனத்து கடைசி வார்த்தை 143:13, உம்முடைய கிருபை என்னை தாங்கும், உம்முடைய கிருபை என் சத்துருக்களை அழிக்கும், உம்முடைய கிருபை என்னை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும்.
அது மட்டுமல்ல, எந்த நிலையிலும் நீ எதை விட்டுறான்னு தெரியுமா? அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நான் உன்னுடைய பிள்ளை. அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், God reigns. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் நிலைமை எனக்கு தெரியாது, உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது, என் கடந்து போகிற கண்ணீரின் பாதை எனக்கு தெரியாது. பட் God knows everything. நான் போகும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் என் வாழ்க்கையில் அணுகாதே. ஒரு பழைய பாட்டு. எனவே நீ போகும் பாதையை உன் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். He knows ups and downs. நான் சொல்லி தெரிய வேண்டிய அவர் அவசியமில்லை. மனுஷனுக்கு சொன்னதான் புரியும், அவருக்கு சொல்லாமலே தெரியும். அதே எரேமியாவை தூக்கி எடுத்தவர், ஒரு தேசத்தையே தூக்கி எடுத்தவர். யோசித்து பாருங்க, ஒரு தேசம் எவ்வளவு ஜனங்க இருப்பாங்க, ஒரு தேசத்தையே தூக்கி எடுத்தவர். யூதருக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் உண்டாயிற்று. அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, அநேகர் யூத மார்க்கத்தை சேர்ந்து கொண்டார்கள். அப்படியானால் உடைய நெருக்கங்கள், உடைய பாடுகள் யாரோ ஒருவருக்கு பாடமாய் அமையும். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் பாடுகள் யாரோ ஒருவருக்கு பாடம். அவங்க பார்ப்பாங்க, இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ பாடு, இவ்வளோ பிரச்சனை, ஹவ் கேன் தே லிவ்? எப்படி வாழ முடியும்? வேறு ஒன்றும் இல்லை, அவர் கிருபை, அவர் உண்மை, அவர் நீதி. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரின் பாதையிலே எதையுமே சொல்வது போல என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகள் எல்லாம் அற்று போயிற்று, இந்த சூழ்நிலை மதா கொடிது. ஆனாலும் என்ற வார்த்தை சொல்லுகிறாரே, அதே எரேமியாவை மாற்றி அமைத்தவர். எஸ்தரின் புஸ்தகத்தில் ஒரு தேசமே அழிக்கப்பட போனது, ஆனால் கர்த்தர் மாற்றி அமைத்தீர். அதனால யாரெல்லாம் அழிவின் பாதையில சொல்ல முடியாத வேதனையிலும் கண்ணீரிலும் களிப்பிலும் இருக்கிறார்களோ அவர்களை மாற்றும். நம்முடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஐயா. தொடர் நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவரே, எங்களுடைய காயம் கொடிது, எங்களுடைய காயங்கள் சொல்ல முடியாத ஆண்டவரே, சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத காயங்கள் நிறைய பேருக்கு உண்டு. மாற்றும் காயங்கள், மாற்றும் நல் ஔஷதம் நீதான் ஐயா. நீர் காயம் கட்டுகிறவர் ஐயா. You are a God of compassion. மனதுருக்கமுள்ள தேவன், நல்ல சமாரியனே. நாளிலே யாரெல்லாம் காயத்தோடு குற்றுயிரோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய காயங்களை கட்டுவீராக, ஒரு வழியை உண்டு பண்ணுவீராக, நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பீராக. முதலாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்கள் ஆசீர்வாதமா இருக்குமேயானால் அடுத்தவர்களுக்கு அனுப்புங்கள். இந்த செய்திகளை குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.